இந்தியா பாகிஸ்தான் ஏன் பிரிக்கப்பட்டது, யாரு பிரிச்சாங்க, எப்படி பிரிச்சாங்க, அதோட எல்லைகளை எப்படி தீர்மானிச்சாங்க அப்படின்னு என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? நீங்க பிறந்து வளர்ந்த வீடு, உங்க தாத்தா பாட்டி வாழ்ந்த மண்ணு, உங்க தெரு, உங்க நண்பர்கள் எல்லாரையும் விட்டுட்டு உங்க கையில இருக்கிற ஒரு சின்ன மூட்டையோட உயிரை கையில பிடிச்சுக்கிட்டு நள்ளிரவு நேரத்துல நீங்க ஓடணும். நீங்க ஓடுற வழி எல்லாமே மரண ஓலம், ரத்த ஆறு. உங்க சொந்தக்காரங்க உங்க கண்ணு முன்னாடியே கொல்லப்படுறாங்க. நீங்க தப்பிச்சு போற ரயில் முழுக்க பிணங்களா வருது. 1947 ஆகஸ்ட் மாசம் நம்ம இந்திய மண்ணில் வாழ்ந்த பல கோடி மக்களுக்கு நிஜமாவே நடந்த ஒரு கொடூரமான உண்மை சம்பவம் தான் இது. நம்ம எல்லாருக்குமே 1947 ஆகஸ்ட் 15 என்ன ஞாபகத்துக்கு வரும்? பிரிட்டிஷ்காரங்க கிட்ட இருந்து நமக்கு சுதந்திரம் கிடைச்சது. செங்கோட்டையில் ஏற்றப்பட்ட மூவர்ண கொடி, மகாத்மா காந்தி, நேருவோட ட்ரை வித் டிஸ்னி அப்படிங்கிற உரை. நம்ம வரலாற்று புத்தகங்கள் கூட நமக்கு இதைத்தான் ரொம்ப பெருமையா சொல்லி கொடுத்திருக்கு. ஆனா அதே நாணயத்தோட மறுபக்கத்தை புரட்டி பார்த்தா அங்க இருக்கிறது வெறும் கொண்டாட்டம் மட்டும் கிடையாது. மனித வரலாற்றிலேயே நடந்த மிகப்பெரிய மிக கொடூரமான ஒரு பேரழிவு. அதுதான் இந்தியா பாகிஸ்தான் பிரிவினை. ஒரே தேசமா ஒரே தாய் பிள்ளைகளா வாழ்ந்த மக்களை நள்ளிரவுல ஒரு பேப்பர்ல கோடு போட்டு நீ இந்த நாடு நீ அந்த நாடுன்னு பிரிச்சு விட்ட ஒரு அரசியல் சதுரங்க விளையாட்டு. ஒரு 200 வருஷம் நம்ம கூடவே வாழ்ந்து நம்மளை அடிமையா வச்சிருந்த பிரிட்டிஷ்காரங்க கிளம்பும் போது ஏன் இந்த நாட்டை ரெண்டா உடைச்சிட்டு போனாங்க? காந்தியோட அமைதி வழி போராட்டம் ஏன் இந்த பிரிவினையை தடுக்க முடியாம போச்சு? இருநாட்டு கொள்கை அப்படின்னு ஒன்ன கொண்டு வந்து தனி நாடு வேணும்னு பிடிவாதம் பிடிச்ச முகமது அலி ஜின்னாவோட நிஜமான அரசியல் நோக்கம் என்ன? எல்லாவற்றுக்கும் மேலா இந்தியாவை பத்தி, இங்க இருக்கிற கலாச்சாரத்தை பத்தி ஒரு விவரம் கூட தெரியாத லண்டன் வழக்கறிஞரை கூட்டிட்டு வந்து வெறும் 5 வாரங்கள்ல இந்தியா பாகிஸ்தான் எல்லையை பிரிச்சாங்களே, அந்த ராட்கிளிஃப் கோடு எப்படி பல லட்சம் மக்களோட மரண சாசனமா மாறுச்சு? வரலாற்று புத்தகங்கள் நமக்கு சொல்ல மறந்த அல்லது மறைச்ச 1947 இந்தியா பாகிஸ்தான் பிரிவினையோட நிஜமான அரசியல் பின்னணியை தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க, மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்தியா பாகிஸ்தான் பிரிவினை அப்படிங்கிறது ஏதோ 1947 திடீர்னு 2 பேருக்குள்ள வந்து சண்டையால உருவானது கிடையாது. இதோட விதை அதுக்கு பல தசாப்தங்களுக்கு முன்னாடியே பிரிட்டிஷ்காரங்களால ரொம்ப திட்டமிட்டு விதைக்கப்பட்டுச்சு. அதுதான் அவங்களோட புகழ்பெற்ற பிரித்தாளும் கொள்கை. 1857 நடந்த சிப்பாய் கழகத்துல இந்துக்களும் முஸ்லீம்களும் ஒன்னா சேர்ந்து பிரிட்டிஷ் ஆட்சியை எதிர்த்து போராடினாங்க. அதை பார்த்த பிரிட்டிஷ் அரசு மிரண்டு போயிட்டாங்க. இவங்க 2 பேரும் எப்பவும் ஒன்னா இருந்தாங்கன்னா நாம இந்தியாவில ரொம்ப நாள் குப்பை கொட்ட முடியாதுன்னு அவங்களுக்கு நல்லா புரிஞ்சுது. அதனால 2 மதத்துக்கும் இடையிலையும் எப்படியாவது பிரிவினையை உண்டாக்கலாம் அப்படின்னு அவங்க கணக்கு போட ஆரம்பிச்சாங்க. அவங்க போட்ட அந்த நரித்தந்திர கணக்கோட முதல் பெரிய வெளிப்பாடு தான் 1905 நடந்த வங்க பிரிவினை. அன்றைய வைஸ்ராய் கர்சன் பிரபு நிர்வாக வசதிக்காக பிரிக்கிறோம்னு பொய் சொல்லி இந்துக்கள் அதிகம் வாழ்ந்த பகுதியையும் முஸ்லீம்கள் அதிகம் வாழ்ந்த பகுதியையும் 2ஆ பிரிச்சாரு. மக்கள் போராடி அதை தடுத்தாலும் பிரிட்டிஷ்காரங்க தங்களோட அடுத்த தந்திரத்தை ஆரம்பிச்சாங்க. அடுத்த 4வது வருஷத்துல, அதாவது 1909 மிண்டோ மார்லி சீர்திருத்தங்கள் மூலமா முஸ்லீம்களுக்குன்னு தனி தொகுதி முறையை கொண்டு வந்தாங்க. அதாவது ஒரு குறிப்பிட்ட தொகுதியில முஸ்லீம் வேட்பாளர்கள் மட்டும்தான் நிக்க முடியும். அவங்களுக்கு முஸ்லீம் மக்கள் மட்டும்தான் ஓட்டு போட முடியும். கேட்கறதுக்கு இது ஏதோ சிறுபான்மையினருக்கான உரிமை மாதிரி தோணலாம். ஆனா இதோட உண்மையான அரசியல் நோக்கம் என்னன்னா, நாம எல்லாரும் இந்தியர்கள் அப்படிங்கிற உணர்வை அழிச்சு உங்க மதம் வேற அவங்க மதம் வேற, உங்களோட அரசியல் தேவைகள் வேற அப்படிங்கிற எண்ணத்தை மக்கள் மனசுல ஆழமா பதிச்சதுதான். இப்படி பிரிட்டிஷ் அரசு ஒரு பக்கம் தீய மூட்டிக்கிட்டே இருக்கும் போது இன்னொரு பக்கம் இந்தியாவோட உள்நாட்டு அரசியலும் மாற தொடங்குச்சு. 1885 ஆரம்பிக்கப்பட்ட இந்திய தேசிய காங்கிரஸ் எல்லாரையும் உள்ளடக்கிய ஒரு கட்சியா செயல்படணும்னு நினைச்சாங்க. அதுல இந்துக்களோட ஆதிக்கம் அதிகமா இருக்குன்னு ஒரு சிலருக்கு தோணுச்சு. இதோட விளைவா 1906 டாக்காவில் அகில இந்திய முஸ்லீம் லீக் அப்படிங்கிற கட்சி ஆரம்பிக்கப்பட்டுச்சு. ஆரம்பத்துல முஸ்லீம்களோட கல்வி மற்றும் வேலைவாய்ப்பு உரிமைகளுக்காக பேசின இந்த கட்சி காலப்போக்கில் எப்படி ஒரு தனிநாடு கோரிக்கையை நோக்கி நகர்ந்துச்சு? மிதவாதியா மதசார்பற்றவராக அறியப்பட்ட முகமது அலி ஜின்னா எப்படி பாகிஸ்தானோட பிதாமகனா மாறினாரு? 1930 1940களோட காலகட்டத்தில் இந்த வரலாற்று பக்கத்துல 3 முக்கியமான சக்திகள் வெவ்வேறு பாதைகளில் பயணிச்சுக்கிட்டு இருந்தாங்க. முதல் சக்தி இந்திய தேசிய காங்கிரஸ், மகாத்மா காந்தி மற்றும் ஜவஹர்லால் நேரு தலைமையிலான காங்கிரஸ். அவங்க சுதந்திர இந்தியா எப்படி இருக்கணும்னு ஆசைப்பட்டாங்க அப்படின்னா, அது ஒரு மதசார்பற்ற எல்லாரும் ஒன்னா வாழக்கூடிய ஒரே இந்தியாவா இருக்கணும் அப்படின்னு நினைச்சாங்க. இரண்டாவது சக்தி முகமது அலி ஜின்னா தலைமையிலான முஸ்லீம் லீக். ஆரம்ப காலத்துல ஜின்னா இந்து முஸ்லீம் ஒற்றுமையின் தூதுவர்னு திலகரால புகழப்பட்டவர். அவர் ஒரு மதசார்பற்ற வழக்கறிஞர். ஆனா 1937 தேர்தலுக்கு பிறகு காங்கிரஸுக்கும் முஸ்லீமுக்கும் இடையே பெரிய விரிசல் விழுது. காங்கிரஸ் தங்களை முழுமையா புறக்கணிக்கிறதா ஜின்னா உணர்றாரு. அதோட விளைவு 1940 லாகூர் மாநாட்டுல ஜின்னா அதிகாரப்பூர்வமா ஒரு கொள்கையை முன் வச்சாரு. அதுதான் இருநாட்டு கொள்கை. இந்துக்களும் முஸ்லீம்களும் வெறும் 2 மதங்கள் கிடையாது, அவங்க 2 வெவ்வேறான தேசங்கள். அவங்களோட கலாச்சாரம் வரலாறு எல்லாமே வேற. அதனால முஸ்லீம்களுக்குன்னு தனி நாடான பாகிஸ்தான் கிடைச்சே ஆகணும்னு ஜின்னா பிடிவாதமா மாறினாரு. மூன்றாவது சக்தி பிரிட்டிஷ் அரசு. இவங்களுக்கு நடுவுல 1939 2ஆம் உலக போர் வெடிக்குது. இந்த போர் தான் இந்திய வரலாற்றோட கிளைமேக்ஸை வேகப்படுத்துச்சு. போர் முடிஞ்சப்ப பிரிட்டிஷ் அரசு பொருளாதார ரீதியா முழுமையா நொடிஞ்சு போயிருந்தாங்க. இங்கிலாந்துல புதுசா ஆட்சிக்கு வந்த லேபர் பார்ட்டி பிரதமர் கிளைமண்ட் அட்லி இனிமே இந்தியாவை நாம கட்டுப்படுத்த முடியாது, அவங்களுக்கு சுதந்திரம் கொடுத்துட்டு கிளம்பிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணாரு. ஆனா கிளம்புறதுக்கு முன்னாடி இந்தியா ஒன்னா வச்சிருக்க அவங்க எடுத்த கடைசி முயற்சி தான் 1946 வந்த கேபினெட் மிஷன். அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இந்தியா பிரிய வேண்டாம், ஆனா மாநிலங்களுக்கு அதிக அதிகாரம் கொடுத்து ஒரு கூட்டாட்சியா வச்சுக்கலாம் அப்படின்னு ஒரு பிளான் கொடுத்தாங்க.
ஆரம்பத்துல காங்கிரஸும் முஸ்லீம் லீக்கும் இதை ஏத்துக்கிற மாதிரி இருந்தாலும் நேருவோட ஒரு சில அரசியல் அறிக்கைகளால இவங்க சொல்ற கூட்டாட்சியில முஸ்லீம்களுக்கு பாதுகாப்பு இருக்காதுன்னு நினைச்சு ஜின்னா அந்த பிளானை நிராகரிச்சாரு. பேச்சுவார்த்தை முழுமையா தோல்வி அடைஞ்சது. பேச்சுவார்த்தை தோத்ததும் ஜின்னா ஒரு மிகப்பெரிய ஆபத்தான ஆயுதத்தை கையில எடுத்தாரு. அதுதான் நேரடி நடவடிக்கை நாள். நாங்க இனிமேல் பேச்சுவார்த்தை நடத்த மாட்டோம், வீதியில் இறங்கி போராடி பாகிஸ்தானை வாங்குவோம்னு ஜின்னா அறிவிச்சாரு. 1946 ஆகஸ்ட் 16 அன்னைக்கு கல்கத்தாவோட வீதிகள்ல பயங்கரமான மதக்கலவரம் வெடிச்சது. த கிரேட் காலிகட் கில்லிங்னு வரலாறே கதற அளவுக்கு வெறும் 72 மணி நேரத்துல 4000க்கும் மேற்பட்ட அப்பாவி மக்கள் வெட்டி படுகொலை செய்யப்பட்டாங்க. பல்லாயிரக்கணக்கானவங்க வீடு இழந்தாங்க. இந்த வன்முறை தீப்பொறி மாறி பீகார், பஞ்சாப்னு மத்த மாநிலங்களுக்கு பரவ ஆரம்பிச்சது. இந்த கொடூரமான வன்முறை தான் ஒரே இந்தியான்னு பிடிவாதமா இருந்த நேரு மற்றும் பட்டேல் போன்ற தலைவர்களை உலுக்கியது. நம்ம ஒன்னா இருக்கணும்னு நினைச்சா நாடு முழுக்க சுடுகாடா மாறிடும் போல இருக்கு. வன்முறையை நிறுத்தணும்னா நாட்டை பிரிக்கிறத தவிர வேற வழியே இல்ல அப்படிங்கிற ஒரு கசப்பான முடிவுக்கு அவங்க தள்ளப்பட்டாங்க. இந்த இடத்துலதான் பிரிவினையை இறுதி செய்ய பிரிட்டிஷ் ஒரு புதிய மனிதரை இந்தியாவுக்கு அனுப்புனாங்க. நாடே கலவர காடா மாறிக்கிட்டு இருந்த அந்த இக்கட்டான சூழல்ல 1947 மார்ச் மாசம் இந்தியாவின் கடைசி வைஸ்ராயா லார்டு மவுண்ட் பேட்டன் பிரபு டெல்லிக்கு வந்தாரு. அவருக்கு பிரிட்டிஷ் அரசு கொடுத்த அசைன்மெண்ட் என்னன்னா 1948 ஜூன் மாசத்துக்குள்ள இந்தியாவுக்கு சுதந்திரம் கொடுத்துட்டு பிரிட்டிஷ் அரசு அங்கிருந்து வெளியேறணும் அப்படிங்கிறது. ஆனா இங்க வந்த மவுண்ட் பேட்டன் நிலைமையோட தீவிரத்தை பாக்குறாரு. காங்கிரஸ், முஸ்லீம் லீக் 2 பேருக்கு நடுவுல எந்த உடன்பாடும் வராததால இன்னும் ஒரு வருஷம் எல்லாம் வெயிட் பண்ண முடியாது. அப்படி வெயிட் பண்ணா நாடே முழுசா சாம்பல் ஆயிடும்னு பயந்து ஒரு அதிரடியான முடிவு எடுத்தாரு. ஜூன் 3 1947 அன்னைக்கு ரேடியோல ஒரு பிளான் அனௌன்ஸ் பண்ணாரு. அதுதான் மவுண்ட் பேட்டன் திட்டம். அவர் என்ன சொன்னாருன்னா, இந்தியா பிரிக்கப்படுவது உறுதி, ஆனா 1948 வரைக்கும் நாங்க வெயிட் பண்ண முடியாது. இன்னும் 2 மாசத்துல, அதாவது 1947 ஆகஸ்ட் 15 அன்னைக்கு அதிகாரத்தை ஒப்படைச்சிட்டு நாங்க கிளம்ப போறோம் அப்படின்னு அறிவிச்சாரு. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, பல 100 வருஷங்களா ஒன்னா இருந்த ஒரு மாபெரும் துணை கண்டத்தை வெறும் 70 நாட்கள்ல எப்படி பிரிக்க முடியும்? ஆனா பிரிட்டிஷ் அரசுக்கு மக்களின் உயிர் மேல அக்கறை இல்ல. அவங்க தப்பிச்சு ஓடுறதுல தான் அவசரமா இருந்தாங்க. சரி, எல்லையை எப்படி பிரிக்க போறாங்க? அதுக்காக லண்டன்ல இருந்து சிரில் ராட்கிளிஃப் அப்படிங்கிற ஒரு பிரிட்டிஷ் வழக்கறிஞரை கூட்டிட்டு வந்தாங்க. இந்த மனுஷனுக்கு இந்தியாவை பத்தி, இங்க இருக்கிற நிலப்பரப்பை பத்தி, இங்க இருக்கிற மக்களோட உணர்வுகளை பத்தி ஒரு விழுக்காடு கூட தெரியாது. அவர் அதுக்கு முன்னாடி இந்தியாவுக்கு வந்ததே இல்ல. அவர்கிட்ட அன்றைய பஞ்சாப் மற்றும் வங்காளத்தோட மேப்பை கொடுத்து, இந்துக்கள் அதிகமா இருக்கிற பகுதி இந்தியா, முஸ்லீம்கள் அதிகமா இருக்கிற பகுதி பாகிஸ்தான், ஒரு கோடு போடுங்க அப்படின்னு சொல்றாங்க. அதுவும் வெறும் 5 வாரங்கள் தான் கெடு. அவரும் ஒரு அறையில உட்காந்துக்கிட்டு மக்கள் வாழும் நிலங்களை நேர்ல கூட பார்க்காம வரைபடத்துல குத்துமதிப்பா ஒரு கோடு கிழிச்சாரு. அதுதான் வரலாற்றோட மிக கொடூரமான கோடான ராட்கிளிஃப் கோடு. இந்த ராட்கிளிஃப் கோடு எவ்வளவு பெரிய வரலாற்று துரோகம் அப்படின்னா, ஒரு கிராமத்தோட நடுவுல புகுந்து போச்சு அந்த கோடு. சில வீடுகள்ல சமையலறை இந்தியாவிலையும் படுக்கையறை பாகிஸ்தானிலும் பிரிகிற அளவுக்கு எந்த ஒரு தர்க்கமும் இல்லாத கோடு கிழிச்சாங்க. இதை விட கொடுமை, ஆகஸ்ட் 14 பாகிஸ்தானுக்கும் ஆகஸ்ட் 15 இந்தியாவுக்கும் சுதந்திரம் கிடைச்சிருச்சு. ஆனா ராட்கிளிஃப் வரைபடம் எப்ப அதிகாரப்பூர்வமா ரிலீஸ் பண்ணாங்க அப்படின்னா ஆகஸ்ட் 17 அன்னைக்கு தான். அதாவது ஆகஸ்ட் 15 அன்னைக்கு சுதந்திரத்தை கொண்டாடிக்கிட்டு இருந்த பல கோடி இந்திய மக்களுக்கு நாங்க இந்தியாவில் இருக்கோமா இல்ல பாகிஸ்தான்ல இருக்கோமா அப்படின்னே தெரியாது. எல்லை அறிவிச்சா இன்னும் கலவரம் அதிகமாகணும் பயந்து மவுண்ட் பேட்டன் அதை மறைச்சு வச்சிருந்தாரு. இந்த ஒரு சுயநலமான மறைப்பு அடுத்து நடக்க போற ஒரு மாபெரும் மனித பேராவலத்துக்கு எப்படி வழிவகுத்ததுன்னு தெரியுமா? ஆகஸ்ட் 17 அன்னைக்கு அந்த எல்லை கூட அதிகாரப்பூர்வமா அறிவிக்கப்பட்ட உடனே ஒட்டுமொத்த பஞ்சாபும் வங்காளமும் அப்படியே உறைஞ்சு போச்சு. நேத்து வரைக்கும் நம்ம சொந்த மண்ணுன்னு நினைச்சது இன்னைக்கு அடுத்த நாடா மாறிடுச்சே, நாம இங்க இருந்தா நம்ம உயிர் தப்பாதுன்னு மக்கள் அலற ஆரம்பிச்சாங்க. அங்கதான் ஆரம்பிச்சது மனித வரலாற்றிலேயே பதிவு செய்யப்பட்ட மிக பிரம்மாண்டமான துயரமான இடப்பெயர்வு. சுமார் 1.5 கோடி மக்கள் தங்களோட பூர்வீக வீடுகள், நிலங்கள், சேமிப்புகள் எல்லாத்தையுமே அப்படியே போட்டுட்டு கையில கிடைச்சதை மட்டும் எடுத்துக்கிட்டு வீதிக்கு வந்தாங்க. முஸ்லிம்கள் கிழக்கு நோக்கியும் மேற்கு நோக்கியும் பாகிஸ்தானை நோக்கி ஓடுனாங்க. இந்துக்களும் சீக்கியர்களும் இந்தியாவை நோக்கி ஓடி வந்தாங்க. பல 100 கிலோமீட்டர் மக்கள் வெயிலையும் மழையிலையும் கால்நடையாவே நடந்தே கடந்தாங்க. வலியெங்கும் பசியும் பட்டினியும் காலராவும் மக்களை கொன்னு குவிச்சுது. ஆனா அதை விட கொடூரம் என்னன்னா, அந்த பாதைகள்ல வெடிச்ச மத வன்முறை தான். பல தலைமுறைகளா அண்ணனா, தம்பியா, அக்கம் பக்கத்து வீட்டுக்காரங்களா பழகினவங்களே மதவெறி தலைக்கேறி ஒருத்தர் வெட்டிக்கிட்டாங்க. லாகூர்ல இருந்து அமிர்தசரஸுக்கும், அமிர்தசரஸ்ல இருந்து லாகூருக்கும் கிளம்பின ரயில்கள் மறுபக்கம் போய் சேரும் முன்னாடியே அதுல ஒருத்தர் கூட உயிரோட இருக்க மாட்டாங்க. ரயில் பெட்டிகள் முழுக்க வெறும் பிணங்களா ரத்தம் சொட்ட சொட்ட போய் நிக்கும். இந்த வன்முறையில சுமார் 75,000க்கும் மேற்பட்ட பெண்கள் கடத்தப்பட்டாங்க. மிக கொடூரமான பாலியல் வன்கொடுமைகளுக்கு உள்ளாக்கப்பட்டாங்க. இன்னும் சில கிராமங்கள்ல தங்களோட குடும்ப பெண்கள் எதிரி கிட்ட மாட்டிக்க கூடாது அவங்க குடும்ப ஆண்களே தங்களோட பெண்களை கிணத்துல குதிக்க வச்சோ, நஞ்சு கொடுத்தோ கொன்னாங்க. வரலாற்று ஆய்வாளர்களோட கணக்குப்படி வெறும் ஒரு சில வாரங்களிலேயே 10 இருந்து 20 லட்சம் அப்பாவி மக்கள் இந்த வன்முறையால கொல்லப்பட்டாங்க. அரசியல் தலைவர்கள் டெல்லியிலையும் கராச்சியிலையும் அதிகார நாற்காலியில உட்காரும் போது இங்க லட்சக்கணக்கான சாதாரண மக்களோட உடல்கள் எல்லையோர கால்வாயில அனாதையா மிதந்துகிட்டு இருந்துச்சு. இதுதான் இந்த இந்தியா பாகிஸ்தான் பிரிவினையோட உண்மையான வேலை. இந்தியா பாகிஸ்தான் பிரிவினை அப்படிங்கிறது ஏதோ 1947 நடந்து முடிஞ்ச ஒரு பழைய சம்பவம் கிடையாது. அதோட தாக்கம் இன்னைக்கும் நமக்கும் பாகிஸ்தான்
நூற்றாண்டுக்கு நடுவுல தொடர்ந்துகிட்டே தான் இருக்கு. அன்னைக்கு அவசர அவசரமா பிரிக்கப்பட்ட எல்லைகளாலதான் இன்னைக்கு வரைக்கும் தீராத காஷ்மீர் பிரச்சனை இருக்கு. 4 நாசக்கார போர்கள், எல்லையோர தீவிரவாதம், இரு நாடுகளுக்கும் ராணுவத்துக்காக செலவு பண்ற பல லட்சம் கோடிகள், இது எல்லாத்துக்கும் விதை 1947 ஆகஸ்ட்ல போடப்பட்டதுதான். பிரிட்டிஷ்காரங்க கிளம்பும் போது தங்களோட சுயநலத்துக்காக கிருண அந்த ஒரு கோடு இன்னைக்கு வரைக்கும் இந்த ஆசிய கண்டத்தோட அமைதியே குலைச்சுக்கிட்டு இருக்கு. சுதந்திரம் அப்படிங்கிறது நமக்கு கிடைச்ச ஒரு மாபெரும் வரப்பிரசாதம், மறுக்கவே முடியாது. ஆனா அந்த சுதந்திர கொண்டாட்டத்துக்கு பின்னாடி பல லட்சம் இந்தியர்களோட ரத்தமும் கோடிக்கணக்கான மக்களோட கண்ணீரும் கலந்துருக்கு அப்படிங்கிறது தான் கசப்பான உண்மை. வரலாற்றோட இந்த பக்கம் உங்களுக்கு ஒரு புதிய பார்வை தந்திருக்கும் அப்படின்னு நம்புறேன். இந்த பிரிவினையை பத்தி, இந்த அரசியல் முடிவுகளை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கமெண்ட்ல சொல்லுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க, மறக்காம மெசேஜ் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.